ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு திகில் கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட பேரு தர்மாவின் மாய மோகினி. கத்தரி வெயிலின் தாக்கம் பெரிதாய் தோன்ற காக்கையும் இரை தேட அஞ்சி தன் கூட்டிலே ஒளிந்திருக்கும் ஒரு மதிய வேளையில் அந்த அரசு உயர்நிலை பள்ளியின் ஆசிரியர் கூடத்தில் மதிய வகுப்பிற்கான ஆயத்த வேளையில் மூழ்கி போயிருந்தவனை தலை நிமிர்ந்து பார்க்க வைத்தது பியூன் சுப்புவின் குரல். சார், உங்களுக்கு தபால் வந்திருக்கு. தலைமை ஆசிரியர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு. சரிப்பா, வச்சிட்டு போ என்ற தர்மாவின் கண்கள் அந்த பிரவுன் நிற சீல் இடப்பட்ட உரையை உற்று நோக்கியது. பிரித்து பார்த்ததில் தனக்கு தரங்கம்பாடி என்ற இடத்திற்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்திற்கு பணியிட மாறுதல் ஆகியிருப்பதும் ஓரிரு நாளில் அங்கே பணியில் சேர வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டான். தரங்கம்பாடி பெயர் காரணம்தான் அந்த ஊருக்கு. பிளேஸ் ஆஃப் த சிங்கிங் வேவ்ஸ். 1620 முதல் 1845 வரை டேனிஷ் காலனியாக திகழ்ந்தது. காவிரி ஆற்றங்கரையின் அருகே அமைந்துள்ள அந்த நேர்த்தியான தாலுகாவின் பஞ்சாயத்து டவுன்களில் ஒன்றான செம்பரனார் கோவில் பெயர் பலகை அவனை வரவேற்றது. அங்கிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் சந்திரப்பாடி என்கிற சிறிய கிராமம் இருக்கு. அந்த ஊரோட அரசு உயர்நிலை பள்ளிக்குத்தான் அவன் மாற்றலாகி வந்திருந்தான். பால்காரனோட முகத்தை கூட பார்க்காம பால் பாக்ஸ்ல பால் பாக்கெட்டை எடுக்கிற நகரத்து எந்திர வாழ்க்கைக்கு முரண்பாடா அப்போதான் கறந்திருந்த பாலை கலப்படமே இல்லாம நொர ததும்ப ததும்ப எடுத்துட்டு போற பால்காரனை தவிர ஆள் அரவமே இல்ல அந்த சாலையில. ஊர் பெரியவரோட வீட்டிற்கு விலாசம் கேட்கலாம்னு பார்த்தா புதிய மனுஷனா தெரியறதால அதனாலதானே என்னவோ ஒருத்தர் கூட பக்கத்துல வந்து பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆனா அவனை பாக்குற எல்லாரோட கண்களும் ஏதோ ஒரு மிரட்சி இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது. ஊர் பெரியவரோட வீட்டிற்கு விலாசம் கேட்கலாம்னு பார்த்தா புதிய மனுஷனா தெரியறதாலயோ என்னவோ ஒருத்தர் கூட பக்கத்துல வர்றதாவே இல்லை. இவனை பாக்குற எல்லாரோடைய கண்லயும் ஒரு மிரட்சி இருக்கிறதா தான் இவனுக்கு தெரிஞ்சுது. அருகே இருந்த முட்செடிகள் அடர்ந்த பாதையை கடந்து தூரத்தில் தெரிந்த ஒரு டீ கடையை நோக்கி சென்றான். நாயரே, ஸ்ட்ராங்கா ஒரு டீ என்றவனிடம், எந்தா சாரே, ஏது இவ்வளோ தூரம் என்ற சேட்டனின் டீ கடையில் பேப்பர் படிக்க கூட மறந்தும் ஒரு மனித தலை இல்லை. சேட்டா, நான் இங்க அருகில் உள்ள சந்திரபாடி என்கிற கிராமத்திற்கு புதிதாய் வந்திருக்கும் ஆங்கில கல்வி ஆசிரியர். என்ன ஆச்சு? ஊரே மயான அமைதியில இருக்கு. என்னாச்சு? அந்த வழியே தற்செயலாக வந்த தபால்காரர் இத கேட்டதும், வாத்தியாரையா, அந்த ஊருக்கா மாற்றலாகி வந்திருக்கீங்க? அங்க புல் பூண்டு கூட செழிக்கிறது இல்லையே. எல்லாம் அந்த மீனாட்சியோட ஆவி பண்ற வேலை. நிறைவேறாத ஆசையோட அவ துர்மரணம் அடைஞ்சதால ஊரே சாபமா கிடக்கு. ஏன்னா ஜனமெல்லாம் தெய்வமா மதிச்ச அவளோட மனச ஒருத்த மயக்கி வயிற்றுல கருவோட அவளை கை கழுவிட்டான்ல, அவன் வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்துல ஆங்கில வாத்தியாரா இருந்த சோமசுந்தரம் தான். அவன் கூட போன வருஷம் அதே பள்ளியில கழிவறையில பிணமா கிடந்தான். அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கூட யாரும் படிக்க அனுப்பல. இப்போலாம் நடுநிசியில அவ உருவத்தை கண்டதா பல பேரு சொல்லிக்கிறாங்க. ஆமா, நீங்க எங்க தங்க போறதா சொன்னீங்க என்றவரிடம், இந்த பஞ்சாயத்து தலைவரின் பழைய பங்களா அந்த கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமா இருக்குல்ல, அங்கதான் என்றவனை உற்று நோக்கியவரிடம் ஒரு நெடிய பெருமூச்சு. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் மேற்கே மெல்ல மெல்ல ஆதவன் விடை பெற ஆரம்பித்திருந்தான். சாரே, அங்கோட்டு போக வண்டி ஒண்ணும் இல்ல. காணுன்ன ஒத்தையடி பாதையில கூடி போயால் ஒரு 2-3 மணிக்கூர் கொண்டு அங்கு ஏத்தாம். சமயம் ஐயசாரே, ஞான் வீட்டுக்கு போவான். பாக்கியம் ஒன்றில் நீங்களை நாளை காலத்து காணாம் என்ற டீ கடை நாயர் திரும்பியும் பார்க்காமல் தன் மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு போனார். மீனாட்சி தான் ஊர் பெரியவரின் மகள் என்பதும் அந்த பங்களாவிலேதான் அவள் தீக்குளித்து செத்து போனாள் என்பதும் பாவம் தர்மா அறிந்திருக்க வாய்ப்பில்லைதான்.
நாயர் காட்டிய ஒற்றையடி பாதையை 2.5 மணி நேரத்தில் கடந்து அவர் கொடுத்திருந்த அந்த பங்களாவின் சாவியை இறுக பிடித்து கொண்டே வாசலில் வந்து நின்றவன் சருகுகளின் ஓசையில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உணர்ந்தான். ஒரு நொடியை கடப்பது ஒரு யுகமாக தோன்றியது. ஊரின் மையத்திலே தனியே வானுயர்ந்து நின்று கொண்டிருந்த மணிக்கூண்டு 12 மணியின் கடைசி ஒளியையும் அடித்து முடிக்க, எங்கிருந்தோ நரிகள் ஊளையிடும் சத்தம் அவன் ரத்தத்தை உறைய வைத்தது. மெல்லிய மல்லிகை மனம் காற்றிலே பரவியது. கொலுசின் ஜல் ஜல் என்ற ஓசை அவனை நெருங்கி வருவதாய் தோன்ற அவனது சர்வமும் பதறியது. வந்துட்டியா தர்மா? உனக்காகத்தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். உன் நண்பனோட சாவுல மர்மம் கண்டறிய வந்தியா? அவனது லீலைகள் அனைத்தும் அறிந்திருந்தும் என்ன நேசிக்கிறது போல அவன் ஆடிய கபட நாடகத்துக்கு உதவிய உன்னையும் அவன் போன இடத்திற்கே அனுப்பி வைக்க போறேன் என்ற ஆக்ரோஷமான ஒளியோடு கலகலவென 8 திக்கும் அலறிய சிரிப்பும் ஈடு கொடுக்க, உயிர் பிழைத்தால் போதும் என பின்னங்கால் பிடரியில் பட தலை தெறிக்க ஓட ஆரம்பித்தவனை இடைமறித்து தடுத்து நிறுத்தியது டைரக்டரின் ஃபென்டாஸ்டிக் டேக் ஓகே என்ற குரல். மொத்த யூனிட்டும் பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னிட்டீங்க சார் என்று பொழிந்த வாழ்த்து மழையில் திக்கு முக்காடியவனாய் தன் கேரவனுக்குள் நுழைந்த ஆக்டர் தர்மா என்கிற தர்மேந்திரனுக்கு அந்த ஏசியின் குளிரிலும் வியர்த்து கொட்டியது. ஏதோ ஒரு அமானுஷ்யம் அவனது நினைவலைகளை பின்னோக்கி இழுத்து செல்ல, மாயா பளிங்கு போன்ற நிலா முகம், மென்மையாய் உதடுகள் குவித்து அவள் மெல்ல புன்னகைக்கையில் படைத்தவனும் சற்று இடறித்தான் போவான். உயிருக்கு உயிராய் நேசித்து காதலுக்கே இலக்கணமாய் திகழ்ந்தவர்களின் அன்பில் சிறிய கீற்றாய் விரிசல் விழ ஆரம்பித்தது. அவனது வாரிசை அவள் சுமந்து கொண்டிருப்பதாக கூறியதும் தான். தன் சினிமா எதிர்காலம் பாதிக்கப்படுமோ என்ற குழப்பமும் புகழ் மழையில் நனைய தவித்த ஏக்கமும் ஒரு சேர்ந்த அத்தருணத்தில் அவனும் சற்று குழம்பித்தான் போனான். மனிதனின் மனம் சற்று வித்தியாசமானது, புதிரானதும் கூட. தற்கொலைக்கும் கொலைக்கும் தேவைப்படுகின்ற அந்த கடைசி ஒரு நொடி தைரியம் இவனுக்குள்ளும் வேர்விட, கண்மூடி திறக்கையில் அவன் அருமை காதலியோ இரத்த வெள்ளத்தில். அவளது மரணத்தை தற்கொலைதான் என போலீசாரையும் மற்றவர்களையும் நம்ப வைத்தாலும் அவனது மனசாட்சி அவனை விடுவதாய் இல்லை. திடீரென்று அவனது முதுகு தண்டுவடத்தில் 1000 கூர்மையான ஊசிகள் பாய்ந்தது போன்ற ஒரு உணர்வு. அவனை சுற்றிலும் அவள் ரெகுலராக உபயோகிக்கும் பாடி ஸ்ப்ரேயின் நறுமணம். கிசுகிசுப்பாய் அவன் காதில் ஒரு விசும்பல். உன்னை விட மாட்டேன் தர்மா, உன்னை விடவே மாட்டேன். உன் உயிர் நண்பனும் நீ செல்லும் இடத்துக்கே வருவான், கவலையே படாத. ரொம்ப நேரம் ஆகியும் கேரவனிலிருந்து வெளியே வராதவனை பார்க்க கதவை திறந்தான். அவனது உயிர் நண்பனும் கிட்டத்தட்ட மேனேஜராய் அவனது கால் ஷீட் அனைத்தும் பார்த்து கொள்பவனுமாகிய தர்மாவின் காதலி விஷயத்தில் அவனை மூளைச்சலவை செய்ததில் பெரும் பங்கு வகித்தவனுமான அபிலாஷ். அங்கே மார்பை இறுக பிடித்தபடி நாசியில் இரத்தம் வழிய தரையிலே சரிந்து கொண்டிருந்தான் தர்மா என்கிற தர்மேந்திரன். விட்டத்தை வெறித்து பார்த்தபடி அவனது உதடுகள் உச்சரித்த கடைசி வார்த்தை மாயா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கதை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னொரு கதையில பாக்குறேன்.